ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இரு அணிகளும் பார்த்தீங்கன்னா இணைய போதுங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் வெளிவந்துட்டே இருக்குங்க. எப்படிங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்புமா சண்டை போட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸோட அணி இணையுதுன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அணி பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சியான பாஜகவிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவுறுத்தல் வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா, கர்நாடக தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கிற பிஜேபியாலேயே பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியலைங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% கம்மியாக இருப்பாங்க, அந்த மாதிரி தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுச்சுங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் இன்னும் 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்பொழுது ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா, கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் வரப்போகுதுங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு எந்த ஒரு ஓட்டும் வராது அப்படின்னு கணிச்சவங்க பார்த்திங்கன்னா பாஜகவோட முன்னணி நபர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அங்கங்கே மிஞ்சி கிடக்குறீங்க, அதனால் எங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் இருந்தால் ஒற்றுமையாக ஒரே தலைமையாக இருங்க அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்கள் வந்திருக்குங்க. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஓபிஎஸ் கூட பார்த்திங்கன்னா திருப்பணும் போய் பேசினா ஓபிஎஸ் திருப்பும் சேர்ந்துருவார் அப்படின்ற கருத்து கணிப்பு தான் வருது. ஆனால் இபிஎஸ் அதை ஏற்றுக்குவாரா, இல்லை பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்குங்க. இதனால் காங்கிரஸ் கூட பார்த்திங்கன்னா மீண்டும் சேர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா திமுக அந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணியிலே இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பரம விரோதியான திமுகவோடு சேர்ந்து செயல்படுவாரா, இல்லை பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரி இருக்கிற நம்ம ஓபிஎஸ்ஐ இணைச்சி திருப்பினும் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையை நிலை நிறுத்துவாரா, எதை விரும்புவார் அப்படின்ட்டு அனைவரும் பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்க்குறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துருச்சுங்க. கர்நாடகா தேர்தலில் பாஜக வாங்கின அடி யாராலையும் மறக்க முடியாதுங்க. அந்த மாதிரி வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அடியை வாங்கியிருக்குங்க. அதாவது ஆளும் கட்சியாலேயே பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாஜகவிலேருந்து பார்த்திங்கன்னா முன்னணி நபர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணுகுனதாகவும் அப்படின்ட்டு குறிப்பிட்ட செய்திகள் பார்த்திங்கன்னா உலா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.